இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் யாருக்கெல்லாம் பணங்காசு தேடி வரப்போகுது, பணத்தை தேடி நீங்கள் போக வேண்டாம், நீங்கள் இருக்கும் இடம் தேடி பணம் வரப்போகுது. வருமானம் அதிகரிக்கும், தொழில் சிறப்பானதாக இருக்கும், தொழிலில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் விலகும். மெயினாக பணப்பற்றாக்குறை ஒரே ட்ரையாக இருக்குதுங்க சாமி. ஃபண்டு ஃப்ளோ இல்லை, பணப்புழக்கம் இல்லை, டிரான்சாக்ஷன் இல்லை, பண கஷ்டங்கள் இருக்கா, பண கஷ்டங்கள் விலகும். தனவரவு பணவரவு அதிகரிக்க போகுது. இந்த சித்திரை முதல் அடுத்த பங்குனிக்குள்ள இந்த ஃபினான்சியல் இயர் உங்களுக்கு லாபம் தரக்கூடிய வருடமாக அமைய போகுது. இந்த ஃபினான்சியல் இயரில் நீங்கள் டாக்ஸ் கட்ட தயாராக இருக்க, பணம் காசு வந்து சேரும், லாபம் அதிகரிக்கும், பன்மடங்கு லாபம் அதிகரிக்கும். சொத்து வாங்குறது, நிலத்துல முதலீடு செய்யறது, நிறைய இன்வெஸ்ட் பண்ண போறீங்க, பெரிய லாபம் கிடைச்சி முதலீடுகள் அதிகரிக்கும். சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய நல்ல அற்புதமான யோகம். பல வகையிலும் குடும்பத்துல மகிழ்ச்சி, உடல்நிலை ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம், மனசுல நிம்மதி, மனபயம் விலகி மனக்குழப்பம் விலகும், வாழ்க்கை சிறக்கும். யாருக்கெல்லாம் இது நடக்க போகுது, எப்போ உங்களுக்கு கிடைக்கும், எந்த மாசம் இது நடக்கும், பார்க்கலாம் பாருங்க. உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுளருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. இப்போது இந்த சித்திரை மாதம் பிறந்திருக்கு, புது வருஷம் பிறந்திருக்கு. புது வருஷம் பிறந்திருக்கு. நாம் ஏற்கனவே பதிவில் சொல்லியிருந்தோம், உலக பொருளாதாரங்கள் சரியில்லாமல் இருக்குது. வேர்ல்டு வைட், உங்களுக்குன்னு இல்லை, எனக்குன்னு இல்லை, எல்லாருக்குமே, சின்ன சின்ன குடும்பங்கள்ல இருந்து எல்லாருக்குமே ஒரு வருமான பாதிப்பு, எதிர்காலம் பற்றிய பயம். எப்படி இருக்குமோ, வேலை இருக்குமா, வேலை இருக்காதா. மெயினாக நமக்கு சின்ன ஒரு 10,000 5,000 சம்பளம் வாங்குகிற நமக்கே இந்த பயம் இருக்கும்போது, பெரிய இன்வெஸ்டர்ஸ் இருப்பாங்க, பெரிய முதலீடுகள் இருப்பாங்க, கம்பெனி நிறுவனங்கள் இருக்கும். அப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் நமக்கு எப்படி இருக்க போகுது, பணங்காசு எப்படி இருக்கும், பணம் வருமா, பணம் சேருமா, இது நம்ம இப்படி கூட சொல்லலாம். இப்போது சித்திரை மாதம் பிறந்திருக்கு, அடுத்த சித்திரை வரலும் இதுதான் ஃபினான்ஷியல் இயர்னு சொல்கிறாங்க. இது நாம் செட் பண்ணலைங்க, செட் பண்ணது இங்கிலீஷ்காரன். இப்போ பாருங்கள், ஜனவரி மாதம் தானே அவங்களுக்கு ஆரம்பம், டிசம்பர் மாதம் தானே எண்டு. அப்போ ஜனவரி ஆரம்பித்து டிசம்பர் வரலும் தானே அந்த இங்கிலீஷ்காரன் என்ன சொல்லணும், ஃபினான்ஷியல் இயர்னு சொல்லியிருக்கணும். ஆனால் நம்மளுடைய சித்திரை வருஷ பிறப்பை ஏன் அவர் ஃபினான்ஷியல் இயராக முடிவு பண்ணாங்கனாக்கா, அதுதான் நம்ம சித்திரை வருஷ பிறப்பு. இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் இதுதான் ஆங்கிலேயர் செட் பண்ணது. அப்போ நம்ம ஜாதகம், ஜோதிடம், பஞ்சாங்கம் இதை வச்சு தான் ஒவ்வொருத்தருக்கும் பணங்காசு எப்படி இருக்கும், வருமானம் எப்படி இருக்கும், சேமிப்பு எப்படி இருக்கும், கடன் சுமைகள் எப்படி இருக்கும், கடன் அடையுமா, இந்த ஃபினான்ஷியல் இயரில் இவங்க இந்த லோனை கம்ப்ளீட் பண்ணுவாங்களா, இவங்க கேட்ட இடத்துல அந்த லோன் கிடைக்குமா, வருமானம் சேருமா, மெயினாக இவங்களுடைய முதலீடுகள். இப்போ ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமாக நாம் ஒரு சீட்டு போடுறோம், சின்னதாக ஒரு கடையை வச்சுருக்கிறோம், ஹோட்டல் வச்சு நடத்துகிறோம், 2 நாள் சிலிண்டர் வரலை, உடனே நமக்கு அது பதற்றமாக ஏற்படுது, அங்கே கடன் நடத்த முடியல, லாக் ஆகுது, வியாபாரம் தடைபடுது. அப்போ அந்த கடையில் வேலை செய்கிறவங்களுடைய வருமானம் தடைபடுது. இப்போ இது போல் பெரிய பெரிய நிறுவனங்களை நினச்சி பார்க்கணும், பெரிய பெரிய கம்பெனிகளை நினச்சி பார்க்கணும், இப்போ இன்வெஸ்டர்ஸ், அரசாங்கத்தை நினச்சி பார்க்கணும். அதே போல் ஆயில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஷேர் மார்க்கெட்டில் போடக்கூடியவங்க, கோல்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சில்வர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. அப்போ இந்த மாதிரி முதலீடுகள் எல்லாம் என்ன ஆகும், இந்த முதலீடுகள்லாம் நமக்கு லாபத்தை கொடுக்குமா. நிறைய முதலீடுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மார்க்கெட் டவுன் ஆன உடனே வெளியில் சொல்ல முடியாத துயரத்தில் இருக்கிறாங்க. அப்போ அப்பேற்பட்ட உங்களுக்கு அடுத்த பங்குனி மாதம், இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும் வருமானம் எப்படி இருக்க போகுது, பணம் வருமா, பணம் சேருமா, அல்லது பணம் லாபத்தை தருமா, கடன் அடையுமா, இந்த செஞ்சிருக்கக்கூடிய முதலீடுகள் என்ன ஆகப்போகுது, இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த சித்திரை மாதத்துலேருந்து அடுத்த பங்குனி மாதம் வரையிலும்
இந்த வருஷத்தில் இந்த ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி தான், தமிழ் புத்தாண்டுன்னு எடுத்துக்கிட்டாலும் சரி தான். அப்போ எப்படி பார்த்தாலும் இந்த ஏப்ரல்லிருந்து அடுத்த மார்ச் 31 வரையிலும் அப்படி வச்சுக்கோங்க. இந்த வருஷத்தில் யாருக்கெல்லாம் சொத்து வாங்கும் யோகம் உண்டு? சொத்து வாங்கும் யோகம்னா புதுசாக இருக்கலாம், பழசாக இருக்கலாம், பூர்வீக சொத்தாக இருக்கலாம், வந்து சேர வேண்டியதாக இருக்கலாம், இல்லை நீங்கள் புதுசாக ஏதோ ஒன்று வாங்க வேண்டிய சொத்தாக இருக்கலாம். யாருக்கெல்லாம் சொத்து வாங்க வேண்டிய யோகம் இருக்குது? யாருக்கெல்லாம் வீடு அமையும் யோகம் இருக்குது? யாரெல்லாம் வீடு வாங்குவாங்க? நிறைய அன்பர்கள் பேசுகிறாங்க. இப்போ நான் வந்து இப்போ இந்த வீடு பார்க்குறேன், அந்த வீடு கட்டியிருக்கேன், இது இன்னொரு வீடு வாங்கலான் இருக்கேன், இல்லை வீடை சேல்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன், இல்லை இதை வாங்கி அங்கே போட்டு இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிறைய வீடு வாங்குறது நிறைய கேள்விகள் இருக்குது. அப்போ யாருக்கு வீடு யோகம் அமையும்? யாருக்கு சொத்து யோகம் அமையும்? யாருக்கெல்லாம் கடன் அடையும்? ஏன்னா நிறைய அன்பர்கள் எல்லாருக்குமே ஒரு 80-70% எல்லாருக்கும் கடன் சுமைகள் இருக்குது. அதில் ரொம்ப திக்கி திணறக்கூடியவங்களாக இருக்காங்க, கண் விழுங்கி பிதுங்கி பார்க்கக்கூடியவங்களாக இருக்காங்க. யாருக்கு கடன் அடையும்? இது எல்லாத்துக்கும் மேலே மெயின் கொஸ்டின்னு இந்த வருஷம் வேலை எப்படி இருக்கும்? ஏன்னா நான் சொன்னது தான், போர் பதற்றமாக இருக்குது. வாரால் எல்லா இடங்களிலும் ஒரு சின்ன டீ கடையில் கூட கேஸ் இல்லைன்னா 4 நாளைக்கு கடையை மூடி வைக்கிறாங்க. சின்ன தொழிலாளி அது ஒரு டெய்லி ஒரு 700-800 சம்பளம், 4 நாள் கடையை மூடிட்டாங்கன்னா அந்த குடும்பம் என்ன ஆகும்? அப்போது இந்த வருஷத்தில் யாருக்கு ஜாப் பர்மனெண்ட்டாக இருக்கும்? அப்படி இல்லைன்னா வேலை பற்றிய பயம் யாருக்கு இருக்கும்? யாரெல்லாம் வேலையை பற்றின நிம்மதி கிடைக்கும்? யாருக்கெல்லாம் வேலை பற்றின நிம்மதி கிடைக்கும்? யாருக்கெல்லாம் வேலையை பற்றின பயம் இருக்கும்? அப்படி இல்லை ஜாப் எல்லாம் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது? புதுசாக யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது? வருமானம் டோட்டலாக ஒரு சிங்கிள் லைனில் சொன்னோம்னா இந்த சித்திரையிலிருந்து அடுத்த பங்குனி மாதம், அடுத்த ஏப்ரல் 14ஆம் தேதி வரையிலும் உங்கள் வருமானம் எப்படி இருக்க போகுது? உங்கள் லாபம் எப்படி இருக்க போகுது? பணங்காசு வந்து சேருமா? இதுதான். அதே போல் உங்களுடைய முதலீடுகள், கடைசியாக உங்களுடைய இன்வெஸ்டிங், இதெல்லாம் எப்படி க்ரோத் ஆக போகுது அப்படின்னு ஃபுல் டீட்டெயிலாக ப்ரீஃபாக பார்க்கலாம் பாருங்கள். விருச்சக ராசி. விருச்சக ராசிக்கு இந்த வருட ஆண்டு கணக்காண்டு எப்படி இருக்கும் சார்? கவலையே என்ன சார்? யாரையுமே கேட்க வேணாம், ஜோசியரை பார்க்க வேணாம், கண்ணை மூடிக்கிட்டு சொல்லலாம், விருச்சக ராசிக்கு சூப்பராக இருக்க போகுது இந்த வருஷம். இது வரலன்னா நான் ஐடியே ஃபைல் பண்ணதில்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் கூட, புதியவர்கள் கூட இந்த 2026-27 ஃபினான்ஷியல் இயரில் நிச்சயமாக ஒரு இன்ட்ரெஸ்டாக தானே முன் வந்து ஃபைல் பண்ணுவாங்க, ஐடி ஃபைல் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பணம் வரக்கூடிய, வருமானம் வரக்கூடிய, லாபம் தரக்கூடிய ஆண்டாக இந்த பணக்கணக்கு வருடம் விருச்சக ராசிக்கு பணம் வரக்கூடிய வருடமாக அமைகிறது. லாபம் அதிகரிக்கும், பணங்காசுகள் வந்து சேரும். கவலை வேண்டாம் விருச்சக ராசி அன்பர்களே. சார் இந்த ஃபினான்ஷியல் இயர் சொல்கிறோம் நாம், ஆனால் விருச்சக ராசி பார்த்தீங்கன்னாக்கா 8ஆம் இடத்துல குரு இருந்து 9ஆம் இடத்துக்கு குரு வந்து சேர்கிறார். அப்போ 9ஆம் இடத்துக்கு குரு வரும்போது அங்கே நிச்சயமாக நிலையான பணம். விருச்சக ராசி என்பவர்களே, பணத்தை வைக்கிறதுக்குன்னு தனியாக வீட்டில் ஒரு பெட்டியை ரெடி பண்ணி வைங்க. அங்கே உங்கள் ஆஃபீஸாக இருக்கலாம், நிறுவனமாக இருக்கலாம், கம்பெனியாக இருக்கலாம், உங்கள் பணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்ராயரை செஞ்சு வைங்க, ஒரு பெட்டி வாங்கி வைங்க. நிச்சயமாக அந்த அளவுக்கு பணம் வந்து சேரும், உறுதியான பண வருமானம் இருக்கும். என்ன சாமி சொல்கிறீங்க? விளையாட்டாக சொல்லாதீங்க சாமி, உயிர் போகிற வாழ்க்கை இது, உயிர் பிரச்சனை. அந்த அளவுக்கு கடன் பிரச்சனை இருக்குது சாமி. இத்தனை கோடி இருக்குது, அத்தனை கோடி இருக்குது, 40 கோடி கடன் இருக்குது, 80 கோடி கடன் இருக்குது, 100 கோடிக்கு மேலே கடன் இருக்குது. அப்படி இல்லைன்னா 100 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம்.
நிறைய இப்போ ஜூஸ் ஃபேக்ட்ரி இருக்கும், வாட்டர் ஃபேக்ட்ரி இருக்கும். மெயினாக ஜூஸ் ஃபேக்ட்ரி வச்சு செய்யக்கூடியவங்க, அதே போல் மோட்டார் சர்க்கிளில் இருக்கக்கூடியவங்க, அதாவது பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் 200 கோடி 300 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்டு. நிறைய ஜூஸ் ஃபேக்ட்ரி நம்ம இப்போ பார்க்குறோம். அதே போல் டெக்ஸ்டைல் ஃபேக்ட்ரி நிறைய நம்ம பார்க்குறோம், மில்லுங்க, பெரிய பெரிய மில்லுங்க. அப்புறம் வந்து ஜாப் ஒர்க் பண்ணக்கூடியவங்க, தொழில் செய்யக்கூடியவங்க. அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தால், ஒரு வாட்டர் கம்பெனியாக இருக்கலாம், ஜூஸ் கம்பெனியாக இருக்கலாம், இல்லை ஆயில் பேஸ்டு கம்பெனியாக இருக்கலாம், ஹோட்டல் இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம். அதிலும் இந்த போர் நடந்ததுக்கு பிறகு, போர் ஆரம்பித்ததுக்கு பிறகு நிறைய பொருளாதார தடைகள். உங்கள் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி குறைஞ்சிருக்கலாம், பையர்ஸ் குறைஞ்சிருக்கலாம், ஆர்டர்ஸ் குறைஞ்சிருக்கலாம். இந்த சம்பளத்தை கொடுக்க முடியாமல், பிஸ்னஸ் குறைஞ்சதுனால சம்பளம் கொடுக்க முடியாமல் நிறைய கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கலாம். நல்ல தொழிலாளர்களை நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கலாம். அப்போ எந்த மாதிரியான கஷ்டங்கள் இருந்தாலும் இந்த ஏப்ரல் மே 2 மாதம்தான் உங்களுக்கு கஷ்டம். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து எழுதி வச்சுக்கோங்க விருச்சிக ராசி என்பர்களே, எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ அதுக்கு மேலே 2 மடங்கு லாபம் அதிகரிக்கும். அப்போ இந்த ஏப்ரல் மே இந்த 2 மாதம்தான் விருச்சிக ராசிக்கு கஷ்டம். ஜூன் மாதம் 1ஆம் தேதியிலிருந்து அடுத்த ஏப்ரல் 13ஆம் தேதி வரையிலும் விருச்சிக ராசியை யாரும் கையிலே பிடிக்க முடியாது. ரொம்ப பிஸியாக இருக்க போகிறீங்க, உங்களை டச் பண்ணவே முடியாது. உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கே நாங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்துடும். நீங்கள் ஏழ்மையாக இருந்தாலும், பரம ஏழையாக இருந்தாலும், எளிமையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக இருந்தாலும், அதை ஒரு 30,000 ரூபா 40,000 ரூபா சம்பளத்துக்கு வேலைக்கு போகக்கூடியவங்களாக இருந்தாலும், சின்ன சின்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, மாதமே ஒரு 20,000 தான் லாபம் வரும், அந்த மாதிரி சின்ன ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, சிறு தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாய பெருமக்கள், குடும்ப பெண்கள், அதே போல் வேலைக்கு செல்லக்கூடியவங்க மாதம் ஒரு 1 லட்ச ரூபா சம்பளம், 1.5 லட்ச ரூபா சம்பளம், 2 லட்ச ரூபா சம்பளம், சம்பளத்தில் குடும்பமான கமிட்மெண்ட்டு, பூரா கமிட்மெண்ட்டு, ஒவ்வொரு செலவையும் எழுதி வச்சு கணக்கு வச்சு வாழ்க்கையை நடத்தக்கூடியவங்க. இதான் இந்த காசு 5,000 ரூபா, இது வந்து டேக்ஸுக்கு வச்சுக்கோ, இதுதான் 6,000 ரூபா, இது பால் காசுக்கு, இது 7,000 ரூபா பில்லுக்கு, இபி பில்லுக்கு, இது 10,000 ரூபா ஸ்கூலுக்கு, இது 8,000 ரூபா டியூஷனுக்கு. அதாவது இந்த மாதிரி எழுதி வச்சு எக்கனாமிக்கலாக குடும்பம் பண்ணக்கூடிய திட்டமிட்டு, பிளான்ட திட்டமிட்டு, அந்த மாதிரி ஒரு மாத வருமானத்தில் கமிட்மெண்ட்டோடு குடும்பம் பண்ணக்கூடியவரா? அப்போ பரம ஏழையாக இருந்தாலும், மாத சம்பளத்தில் குடும்பம் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும், அல்லது ஒரு பெரிய தொழில் நிறுவனங்கள் வச்சு நடத்துகிறீங்க, கம்பெனிஸ் வச்சு நடத்துகிறீங்க, இல்லை ஓன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு நல்ல வெல் அண்ட் குட்டாக இருக்கிறீங்க, சமீப காலமாக உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கு, லாபத்தில் நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் உள்நாடாக இருந்தாலும், வெளிநாடாக இருந்தாலும், ஆண்களாக இருந்தாலும், பெண்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கவலை இல்லை. விருச்சிக ராசி அன்பர்களே, இந்த வருடம் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும், இழந்ததை மீண்டும் பெறுவீர்கள். நான் ஒரு 10 லட்ச ரூபா விட்டுட்டேன் சாமி, எனக்கு ஒரு 1 கோடி ரூபா விட்டுட்டேன் சாமி, நான் 5 கோடி விட்டுட்டேன். அப்போ நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை மிஸ் பண்ணீங்களோ அது அப்படி இன்ட்டு 2 டபுள் மடங்கு லாபம் அதிகரிக்கும், டபுள் மடங்கு பணவரவு இருக்கும், டபுள் மடங்கு தனவரவு இருக்கும், டபுள் மடங்கு பேர் புகழ் அதிகரிக்கும். அப்போ எவ்வளோ நீங்கள் மிஸ் பண்ணியிருக்கீங்களோ இன்ட்டு 2 அது அப்படியே டபுளாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு விருச்சிக ராசிக்கு அமைகிறது. அதே போலத்தான் கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே. ஆனால் விருச்சிக ராசி என்பர்களே, கடன் சுமைகள் குறையும், கடன் பிரச்சனைகள் தீரும். மெயினாக என்னால் கடனை அடைக்க முடியல சாமி, என்னால் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியல, எனக்கு இன்கம் இல்லை. உங்களுக்கு என்ன பிரச்சனை? இன்கம் இல்லை, அதான பிரச்சனை. எனக்கு வேலை இல்லை சாமி, எனக்கு வேலை போயிடுமோன்ற பயமாக இருக்குது. நிலையான வேலை கிடைக்கும், ஜாப் சேஞ்சஸ் கிடைக்கும், நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும், வேலையில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும், மனசில் இருக்கிற பயம் நீங்கும். எதுக்கு பயப்படுறீங்க? வேலை போயிடுமோங்கிற பயம் தானே, வருமானம் இல்லைங்கிற பயம் தானே.
பயம் விலகும், நிம்மதி பெருகும். சார், நிம்மதி, நிலையான வருமானம் அமைய போகுது, கவலை வேண்டாம் விருச்சிக ராசி அன்பர்களே. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.